Hello friends, welcome back to my channel Life of Normal Girl. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தக்காளி பஜ்ஜி. இது வந்து தக்காளி சட்னின்னு சொல்லலாம், பட் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் இது. சோ அவங்க ஊர்ல வந்து அது வந்து தக்காளி பஜ்ஜின்னு தான் சொல்றாங்க. வாங்க இத வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கணும். அதோட வந்து கொஞ்சமா தேவையான அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அதோட வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வெந்தயமும் கடுகும் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நெக்ஸ்ட் இதோடயே வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் பூண்டு அப்படின்னா ஒரு 4-5 பல் போட்டுக்கலாம். ஸோ பூண்டு ஆட் பண்ணி அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதோடயே வந்து கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ இது எதையுமே வந்து நம்ம நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணணும், சாட்டே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து நார்மலாக வந்து இது பண்ணாலே போதும். ஸோ வெங்காயம் போட்டு ஒரு 2 செகண்ட்ஸுக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டால் போதும். நெக்ஸ்ட் இமீடியட்டாகவே வந்து நம்ம தக்காளி சேர்த்துலாம். இதில் நான் ஆட் பண்ணியிருக்க வெங்காயம் வந்து 2 சின்ன சைஸ் வெங்காயம். ஸோ தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 4 ஆட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது தக்காளி பஜ்ஜி. ஸோ தக்காளி பஜ்ஜிக்கு வந்து தக்காளி நிறைய போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், நெக்ஸ்ட் வந்து 4-5 காஞ்ச மிளகா தேவை. ஸோ காரத்துக்கு இப்போ நீங்கள் வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ நீங்கள் வந்து மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இதில் வந்து தண்ணியை ஊற்ற தேவையில்லை. அந்த தக்காளியிலேருந்தே வந்து அழகாக தண்ணி பிரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் வந்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் தக்காளி பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்கரில் 2 விசில் விட்டு ப்ரெஷர் போனது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்மாஷர் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பருப்பு கரை சட்டி இருக்கும்ல, ஸோ அதுலேயுமே போட்டு இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டே இதை தாளிச்சிட்டோம். ஸோ இதை அகைன் வந்து தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை வந்து இட்லி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.